அன்பான நேயர்களே, திரும்பவுமாய் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தாவீது என்ற ஒரு மனிதனை குறித்து நாங்கள் இன்றும் அவதானிக்க இருக்கிறோம். தாவீது என்ற மனிதன் ஒரு மந்தை மேய்ப்பவனாய் இருந்தவன். ஆனால் அவன் மந்தை மேய்ப்போடு நிறுத்தி கொள்ளாமல் பலவிதமான அவனுக்கு திறமைகள் இருந்தது, ஸ்கில்ஸ் இருந்ததை நான் காண்றோம். ஒரு முறை என்ன நினச்சினா, அந்த காலத்தில் இருந்த ராஜாட பேர் சவுல். அந்த சவுல் கடவுளை விட்டு விலகி போனனால அவன் ஒரு அசுத்த ஆவி, ஒரு தீய ஆவியான பிடிக்குது. தீய ஆவி பிடிக்கும் பொழுது அது அவனை வேதனைப்படுத்துறதுனால அதுலேருந்து அவன் வெளியே வர்றதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது சில பேர் ஆலோசனை கொடுக்குறாங்க. சுரமண்டலங்கள் வாசிக்கிறதுல தேறின ஒருவனை தேடும் படிக்கணும். சுரமண்டலங்கள்னால் இன்றைக்கி கிட்டார் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ஸை பாவிச்சு, அந்த கம்பிகளை பாவிச்சு இசைக்கிற ஒரு இசைக்கருவி, அந்த காலத்தில் இருந்து ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை நல்லா வாசிக்கக்கூடியவங்க, அதில் தேறின ஒரு ஆளை கொண்டாந்தா அவன் வாசிக்கும்போது உங்களுக்கு இந்த அசுத்தாவிட பிடியிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி தேடுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, பெத்லேமீன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், வாசிப்பதில் தேறினவன். அவன் ஒரு நல்ல மியூசிஷியன், இசை கலைஞன், இசை வாசிப்பதில் தேறினவன். ஆண்டவர் எங்களுக்கு வித்தியாசமான திறமைகளை கொடுத்திருக்கிறார், ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு நல்லா பாடுற தாளந்தை கொடுத்திருக்கிறாரு, சில பேருக்கு நல்லா பேசுகிற தாளந்தை கொடுத்திருக்கிறாரு, சில பேருக்கு சமைக்கிறது, நீந்துறது, வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், மியூசிக் அல்லது ட்ராமாவாக இருக்கலாம், நாடகங்களாக இருக்கலாம், கவிதை எழுதுறதா இருக்கலாம், கட்டுரை எழுதுறதா இருக்கலாம். எங்களுக்கு கொடுத்திருக்க தாளந்துகள் வித்தியாசமானது. அந்த தாளந்துகளை நாங்கள் அப்படியே வச்சிருக்கிறோமா, அதுகளை நாங்கள் அடையாளம் கண்டு அதுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதுகளை விருத்தி செய்து பயன்படுத்துகிறோமான்னு நாங்கள் கேட்கறக்கு. தாவீது என்ன செய்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது அவரோட ஜாப் என்ன, மந்தைகளை மேய்க்கிறது. மந்தைகளை எடுத்துகிட்டு போகும்பொழுது மந்தைகள்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்கும்போது அவன் சும்மா தானே இருப்பான். நான் சும்மா எந்த வேலை மந்தை மேய்க்கிறது, அதை மட்டும் நான் செய்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னு அவன் இருக்கே இல்லை. மந்தை மேய்க்கிறது, இந்த டைமில் நான் ஏதாவது செய்யலாமே, நான் ஒரு இசையை பழகுவோன்னு சொல்லி அவன் என்ன செய்தான், தம்புரு வாசிக்க கற்றுக்கொண்டான். கவன் எடுத்து இல்லை கல்லெறிகிறத கற்றுக்கொண்டான். ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணதை நாங்கள் காண்றோம். அப்போ நாங்களும் எங்களுக்கு இருக்கிற ஆற்றல்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வது மிக 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 முக்கியம். அடுத்தது அதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். அடுத்தது அதை விருத்தி செய்யணும், ஆண்டவரோட மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்தணும். அது மாத்திரமல்ல, தாவீது இன்னொரு காரியமும் செய்தான். தேவாலயத்தில் ஒரு மியூசிக்கல் டீம், ஒரு இசை குழுவை அவன் நியமித்தான், பாடகர்களை நியமித்தான், இசைக்கலைஞர்களை நியமித்தான். நாங்கள் பார்க்குற வேதாகமத்தில் இருக்க, தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமுண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும். ஒரு கொயர் அல்லது ஒரு இசை குழுக்களை நியமித்தான், வித்தியாசமான குழுக்களை நியமித்தான், நல்லா பாடுற பாடகர்களை நியமித்தான். ஆசாப், ஏத்தான், ஏவான், இப்படி பாடகர்களை நியமித்ததை காண்றோம். அது மாத்திரமல்ல, அதில் ஒருத்தரை லீடராக நியமிக்கிறான். கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாக இருந்தான், அவன் நிபுணனாக இருந்தபடியால் கீத வித்தையை படிப்பித்தான்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கு. ஒருத்தரை லீடராக நியமிக்கிறாங்க, அதில் அவன் தேறினவனாக இருந்தான். தான் ஒரு மியூசிஷியன், தண்டை மியூசிக்கை டெவலப் பண்ணதோடு இல்லாமல் ஒரு மியூசிக் டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி, பாடகர் குழுவை ஃபார்ம் பண்ணி, குழுக்களாக பிரித்து அவங்களோட தாளந்துகளை ஆண்டோட மகிமைக்காக பயன்படுத்த வைத்ததை காண்றோம். அது மாத்திரமல்ல, தாவீது ஒரு பாடல் ஆசிரியர், சாங் கம்போசர். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 75 பாடல்களை தாவீது எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 73 பாடல்களில் தாவீதுட பெயர் இருக்கு. 2 பாடல்களில் தாவீதுட பெயர் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 4:25 வாசிச்சிங்கன்னா சங்கீதம் 2 தாவீது எழுதினார்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி எபிரேயர் 4:7 வாசிச்சிங்கன்னா சங்கீதம் 95 தாவீது எழுதினார்னு நாங்கள் காண்றோம். அப்போ எல்லாம் சேர்த்து 75 பாடல்களை தாவீது எழுதியிருக்கிறார். நாங்கள் பார்த்தீங்களா, இசைக்கலைஞன், இசையில் தேறினவன். ஒரு இசைக்கலைஞனாக இருக்கிறது வேறு, இசையில் தேர்றது வேறு. இவன் இசையில் தேறினவன், அதில் பாடல் பாடுறது மட்டும் இல்லை, பாடல்கள் இயற்ற ஒரு நபராக இருந்தார். கவனை வச்சு எப்படி கல்லெறிங்கிற அந்த ஸ்கில்லையும் கற்றுக்கொண்டார். எனக்கு இருக்கிற ஆற்றல்கள் என்ன? பாடுறதா, இசைக்கருவிகள் வாசிக்கிறதா,
நீங்கள் யோசிச்சு பாருங்க, சமைக்கிறதா, நடனமாடுறதா, எனக்கு இருக்கிற அந்த ஆற்றலை நான் அடையாளம் கண்டு நான் வளர்த்து கொள்கிறேனா, அதை இன்னும் விருத்தி செய்கிறேனா? இன்றைக்கி சில பேர் தங்களுக்கு நல்ல தாளந்துகள் இருக்குது, அதை அப்படியே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல கிட்டார் வாசிக்கிற ஒரு ஆள்னா நீங்கள் கிட்டார் கிளாஸ் போங்க, நல்ல கிட்டார் ஒரு நிபுணரோட போயிட்டு அவர்கிட்ட படிங்க, கிளாஸஸ் போய்ட்டு உங்களோட கிட்டாரை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்கன் வாசிக்கிற அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குதோ அதுகளை டெவலப் பண்ணுங்கள், அபிவிருத்தி செய்யுங்க. நீங்கள் நல்லா சமைக்கிறீங்களா, சமையல் வகுப்புகளுக்கு போங்க, அல்லது இன்டர்நெட்டில் போய்ட்டு தேடுங்க, புதிய வகையான சமையல்களை தேடுங்க. சும்மா இருக்க வேணாம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஓலைவல் ஏலவல்ஸ் முடிச்ச பிறகு ஒன்றுமே செய்யறதில்ல, சும்மா இருக்குது. ஐயோ எனக்கு தான் குழந்தை கொட்டியெல்லாம் வந்துட்டேன்னு. 60-70 வயசாக்களும் படிக்கிறாங்க. எங்களுக்கு படிக்கிறதுக்கு வயசு இல்லை. நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம். இன்னொரு பாஷையை படிப்போம், ஆங்கில பாஷையை படிப்போம், கம்ப்யூட்டர் நாலேஜ் எடுப்போம், ஏதாவது ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்வோம், விருத்தி செய்வோம். இன்டர்நெட்டில் போய்ட்டு எடுக்கலாம், புக்ஸ் வாசிக்கலாம், கேட்கலாம். எப்படி நாங்கள் இன்னொரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளலான்னு யோசிங்க. எங்களோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது தொடர்ச்சியாக இருக்கணும். ஜப்பானியர்கள் ஒரு எண்ணக்கரு வச்சுருக்காங்க, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அதாவது திரும்ப ஒரு முறை ஒரு பொருள் உற்பத்தி செய்து அதை இன்னும் எப்படி சிறப்பாக உற்பத்தி செய்யலாம், இன்னும் எப்படி சிறப்பாக உற்பத்தி செய்யலாம். அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், திறமைகள், வரங்களை நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டே வர இருக்குது. தொடர்ச்சியாக புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்குது. சவுல் என்ற அரசனுக்கு அந்த அசுத்தாவி ஒன்று வந்து அவனை வதை பண்ணும்போது தாவீது தம்புரு வாசிக்கும் போது அவனுக்கு ஆறுதல் கிடைச்சது. தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தினான் மற்றவர்களை ஆறுதல் படுத்த. தன் தாளந்துகளை பயன்படுத்தி ஆண்டவரை புகழ்ந்தான். அதே நேரத்தில் தன் வாழ்க்கையில் பொறுமையை தாவீது கற்றுக்கொண்டான். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, நான் படித்து முடிச்சுட்டேன்னு நினைக்க வேணாம். கற்றது கைமண் அளவு, கற்றுக்கொள்கிற கடல் அளவு இருக்குது. உங்களுக்கு இருக்கிற திறமைகள், தாளந்துகளை இந்த வேளையில் நீங்கள் பட்டியலிட்டு அதை எப்படி நான் இன்னும் வளர்த்து கொள்ள போகிறேன், இன்னும் எப்படி நான் ஆண்டவருக்காக அதை அர்ப்பணிக்க போகிறேன், எப்படி ஆண்டவருக்காக, ஆண்டோட மகிமைக்காக பயன்படுத்த போகிறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க.